AnbuMagal சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். ஃபில்லிங் ஸ்டிச் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது இதை வந்து அடைப்பு தையல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏரியா வந்து மார்க் பண்ற இடம் வந்து நல்லா எம்போஸ்டா இருக்கணும்னா இதை யூஸ் பண்ணலாம். அந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆகி ஃபில் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணலாம். நிறைய பார்டர்ல, அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷேப்ல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜரியில ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஊசி வந்து 14ஆம் நம்பர் துளி ஊசி எடுத்திருக்கேன். அதுமாதிரி ஜரி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜரியில போட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்ல போடலாம். நாட் போட்டாச்சு. ஃபில்லிங் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே வந்து செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஏரியால ஃபுல்லா ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்துல ரஃபா வந்து ஒரு மார்க் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் வந்து போடாமலும் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது செயின் ஸ்டிச் போட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாக்குள்ளே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரியும். நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப் போட்டிருக்கீங்களோ, என்ன டிசைன் போட்டிருக்கீங்களோ அந்த ஏரியாக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் தான் போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் இது வரைக்கும் போதும். நம்ம இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு லென்த்தா இவ்வளோ பெருசுக்கு வேணும்னா செகண்ட் லைன் வந்து இவ்வளோ பெருசுக்கு போடலாம். இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக போடலாம். எந்த அளவுக்கு அந்த ஃபில்லிங் வந்து இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த லைன் நம்ம போட்டுக்கலாம். இதே நீங்கள் வந்து பென்சில்லையும் மார்க் பண்ணி போடலாம். பென்சிலில் மார்க் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் விழாமல் இருக்கும் அந்த ஃபில் பண்ணுற ஏரியா. அதுக்காக தான். இங்கேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ எந்த ஏரியாக்குள்ள நம்ம வந்து ஃபில் பண்ண போடுறோமோ அந்த ஏரியாவுக்கு வந்து நான் 2 சைடும், இந்த சைடு பார்டரும் இந்த சைடு பார்டரும் போட்டாச்சு. இப்போ இந்த நடுவில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊசியை வந்து கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக ஊசியை கொடுத்துட்டு இப்போ கீழே இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் வெளிப்பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்பக்கம் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த செயினுக்கு வெளிப்பக்கம் நான் ஜரி எடுத்துட்டேன். இப்போ மேலே ஒரு செயின் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்பக்கம் இங்கே கீழே இங்கே வந்து கொடுத்து எடுத்துட்டு இந்த செயினுக்கு வெளிப்பக்கம் ஒரு சின்னதாக லாக் மாதிரி எடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இந்த செயினுக்கு உள்பக்கம் கொடுத்து எடுத்துட்டு செயினுக்கு வெளிப்பக்கம் எடுத்துட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறோம். இப்போ இங்கே போன உடனே செயினுக்கு கீழ்ப்பக்கம், நீங்கள் உள்பக்கம் வெளிப்பக்கம் நினச்சிக்கிட்டாலும் ஓகே தான், செயினுக்கு கீழ்ப்பக்கம் மேல் பக்கம்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ உள்ள, நெக்ஸ்ட் வெளியே, உள்ளே வெளியேன்னு விளையாட வேண்டியதுதான். இப்போ செயினுக்கு உள்ள, செயினுக்கு வெளியே, கீழே உள்ள செயின்ல உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே. இப்போ இந்த 2 செயின் எதுக்கு போட்டிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஈஸியா இருக்கும் இங்க உள்ள வெளியே உள்ள வெளியேன்னு கொடுக்கும்போது. இதே நீங்க ஷேப் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். இந்த செயின் இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப சுருக்கம் விழாது. அந்த ஜரியோட ஃப்ளோலயே வந்து ரொம்ப டைட் பண்ணாம போட்டிங்கன்னா சுருக்கம் வராம அழகா போட்டுடலாம். ஸோ மேலேயும் உள்ள வெளியே கொடுத்துட்டே வரணும், கீழேயும் உள்ள வெளியே கொடுத்துட்டே வரணும். அவ்வளோதான்.
இதே மாதிரியே நீங்கள் நான் ஜரியில் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சில்க் த்ரெட்டில் காட்டல. சேம் இதே ப்ராசஸ் தான். என்ன சுருக்கம் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. நான் சில ஷேப் வந்து வரைஞ்சி காட்டுறேன், அந்த ஷேப்லேயும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் போடுங்க. நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கெலாம் எப்படி ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரியே இந்த மாதிரி திலகம் ஷேப்பு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃப்ளவரு, இது உள்ளெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் போடணும். இப்படி கிராஸில் ஃபில் பண்ணுற மாதிரி போடுங்க. இதுலேயே வந்து கிராஸில் இப்படி ஃபில் பண்ணுற மாதிரி போடுங்க. வேறு ஏதாவது ஷேப் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.